வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு ஊருக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும்ல, அதை பற்றி தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரெக்டாங்குலர் போட்டுக்கோங்க சின்னதாக. அதுக்கு டபுள் லைன் மேலே, கீழே இன்னொரு லைனு, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு, அதுவும் அதே மாதிரி தான். டபுள் லைன் மேலே, கீழே ஒரு லைனு. இப்போ என்ன செய்யணும், இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு சைடு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி ஸ்லாண்டிங்க. அதே மாதிரி மேலே உள்ள ஸ்டெப்பும் மேலே அந்த டபுள் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணி. இப்போ சைடு வியூ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு புள்ளி வைங்க. அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு சைடு வியூ. இதுக்கு மேலே இந்த அளவுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி, இதுக்கு மேலே சின்னதாக ஒரு டவர் மாதிரி. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், சைடு வியூ முடிஞ்சது. இதுக்கு கீழே பில்லர் வரும். பில்லருக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் மேலே சின்னது, கீழே பெருசு. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், மேலே சின்னது, கீழே பெருசு. இந்த சைட்லேயும் அதே மாதிரி போட்டு இன்னொன்று சைடு வியூக்கு போட்டாச்சு. இப்போ இன்னரில் ஒரு ஆர்ச், இந்த அளவு ஆர்ச் போட்டுக்கிட்டு அது வெர்டிக்கலாக போட்டுக்கணும், நேர்கோடு. இந்த சைட்லேயே அது மாதிரி தெரியும் நமக்கு. லைட்டாக காட்டினா போதும். இப்போ தூணுக்கு கீழே ஒரு ஸ்டெப் வச்சுட்டு கீழே ஒரு செவு. இந்த தூணுக்கு அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டெப்பு, இது வரைக்கும் இந்த இன்னர் வரைக்கும் ஒரு செவு. இந்த சைட்லேயே அப்படி தான். இதுக்கு உள்பக்கம் அந்த வேவ் ரைட்டாக தெரிகிற போல. அவ்வளோதான். இது பார்த்து இப்படி கூட பார்த்து இந்த சைடில் வேலி இதே மாதிரி வேலி வீசிருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கெல்லாம் நிறைய செடி இருக்கிற மாதிரி செடி. இந்த பார்த்துருக்கிற வழி பாதை, அங்கேயும் நிறைய செடியெலாம் இருக்கிற மாதிரி போட்டு, இல்லாட்டி க்ரீனிஷாக ஏதாவது புல் இருக்கிற மாதிரி. இங்கே ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயஸ் காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படி டிசைன் போட்டு லேம்ப், லேம்ப் போட்டு அவ்வளோ. இதனுடைய கண்டினியூட்டி இங்கே போகிற மாதிரி. இங்கே ஒன்று போட்டுங்க. அதே மாதிரி இங்கே க்ளவுடு. அவ்வளோதான். இப்போ பிளாக் அவுட்லைன் போட்டுக்கலாம் ஸ்கெட்சில். மேலேருந்து வாங்க. கர்வு ஆர்ச்சு
இந்த லைன்ஸு ஸ்கேலால் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டு போட்டாலும் போட்டுக்கலாம், நம்ம சௌகரியம் தான். ஸ்கேலால் போட்டால் இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக வரும். அது கீழே ஒரு லைனு, அதே மாதிரி இங்கே டபுள் லைனு, இது நம்ம சைடில் டபுள் லைன், கீழே ஹரிசாண்டல் லைன். இங்கே இந்த ஸ்டெப்ஸு, ஒரு ஸ்டெப்பு கூட போடலாம், 2 ஸ்டெப்பு போடலாம். இன்னும் 2 ஸ்டெப் போட்டால் ஒன்றும் அழகாக தான். எவ்வளோ ஸ்டெப்ஸ் அதிகமாக வருது அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே அது மாதிரி ஸ்டெப்ஸு. இப்போ மேலேருந்து வெர்டிகல் லைனு லைட்டாக கீழே பெருசாக, மேலே சின்னது கீழே பெருசாக. அது மாதிரி தான் இது. சைடில் அது மாதிரி ஆச்சு. இங்கே அதே மாதிரி ஆச்சு. இது அப்படியே இதில் போய் ஜாயின் ஆகும். கீழே ஸ்டெப்ஸு, இங்கேயும் ஸ்டெப்பு. இங்கே புல் தரீங்க, புல் புஷஸ். இங்கே அது மாதிரி அதனுடைய கண்டினியூஷன். வெர்டிகல் லைன், வெர்டிகல் லைன். இது இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்பு. இது அதே மாதிரி தான். இங்கே ஸ்ட்ரீட் லேம்ப். இங்கே இந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது மாதிரி. அவ்வளோதான். க்ளவுடு அவுட்லைன் இப்போ முடிஞ்சது. பிளாக்கில் வாங்க கலருக்கு போகலாம். இப்போ தேவையில்லாத லைனெல்லாம் கொஞ்சம் இரேஸ் பண்ணிடுவோம். இது அப்படியே பென்சில் ஷேடு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கலரே பண்ணிடுவோம். உங்களுக்கு அடுத்தடுத்து பென்சில் ஷேடும் நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி கலரிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான் வச்சு. இப்போ கலர் இதுக்கு வந்து கலர் பென்சிலே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரையான்ஸ் வேணும். இதுக்கு வந்து சாண்டில் கலரு இல்லாட்டி லைட் ப்ளூ, ரெண்டில் ஏதாவது ஒன்று அடிக்கலாம். நான் லைட்டாக சாண்டில் கலரே அடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க் வேணாம், அதனால் சாண்டில் கலர் அடிக்கிறேன். இந்த கலர் சாண்டில் கலர் லேசாக ஒரே டைரெக்ஷனில் தான் இதை அதை அப்ளை பண்ணும். இப்படி இப்படி மாற்றி மாற்றி ஒரே இருக்கக்கூடாது, ஒரே டைரெக்ஷன். இதுக்கு வெர்டிகல்ன்றதுனால ஒரே டைரெக்ஷன். இது பெரிய ஏரியா, அதனால் இப்படி போட்டேன். இது சின்ன ஏரியான்றதுனால இந்த வெர்டிகல் டைரெக்ஷன் போடுறேன். இங்கே இருந்தாலும் ஒரே டைரெக்ஷன். கொஞ்சம் தூரமாக பிடிச்சிங்க பென்சிலை, கிட்ட பிடிக்க வேணாம்.
அவ்வளோ சைடில் அடிச்சாச்சு, இங்கே அடிச்சாச்சு. இப்போ பிளாக் இந்த இதுக்கு டார்க் ப்ரௌன் அடிச்சுக்குவோம். இங்கே டார்க் ப்ரௌன் அடிக்கும். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ஷேடு வேணால் இந்த இடத்துல ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு லைட்டாக ஷேடு, இங்கே அது மாதிரி இந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஷேடு போட்டு ஒன்றும் நல்லா. இங்கே அது மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு அது மாதிரி ப்ரௌனுக்கு டார்க் ப்ரௌனு, இங்கே டார்க் ப்ரௌனு. இந்த பாத்துக்கு கிரே கலர் அடிச்சுக்கிறோம். பாத்துக்கு இந்த லைட்டாக கிரே கலர். இப்போ இதுக்கு லைட் க்ரீனு, இங்கே லைட் க்ரீன் அடிக்கிறேன். The grass and the bushes are red green. இப்போ இதுக்கு அந்த ஏற்கனவே நம்ம அடிப்போம்ல அதே மாதிரி தான். இதுக்கு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஒன்று ஒரு புஷ்ஷும் அதே மாதிரி தான். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் பிளாக், இந்த மெத்தடில் தான் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பிளாக், இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக்கு. இந்த புஷஸ்லாம் இதே மெத்தட் தான். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், பிளாக். லைட் க்ரீன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் இருக்குது. டார்க் லைட்டாக கிராஸ் வேணாலும் போட்டுக்கணும். கிராஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வேணிக்கெலாம் கலர் கொடுத்துடலாம். அதுக்கு டார்க் ஆரஞ்சு வேணால் கொடுத்து, இல்லாட்டி ப்ளூ கொடுக்குறேன். இதுக்கு ப்ரௌன் கொடுத்துறேன். ப்ரௌனு அவ்வளோதான். மேலே க்ளவுடுக்கு ப்ளூ, லைட் ப்ளூ. இதுக்கு அது மாதிரி தான் லேசாக அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப வேகமாக அழுத்த வேணாம். லேசாக இதில் வந்து தேய்ச்சலாம் விட முடியாது. நம்ம அப்ளை பண்ணுறதுலேயே அழகாக ஒயிட் இல்லாமல் அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். லேசாக அப்படியே ஒரே டைரக்ஷனில் கீழே எல்லோ அடிச்சுக்கோ, லைட்டாக கொடுங்க. எல்லோ சும்மா லேசாக, ஃபுல்லாக வேணாம், லேசாக. அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது.
இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.